Uh, Thank you, Dr. Sasikumar. Uh, என்னுடைய ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐம் ரியலி எக்ஸைட்டட். ஐ டோன்ட் நோ ஆக்சுவலாக இந்த வேர்ட்ஸ் டு நாட் கம் டு மீ நவ் because it's always joyful to glorify God. Sometimes I speak in English because there are some participants from Philippines. என்னோட co-workers இருக்கிறாங்க. அதையும் இன்னொரு பொண்ணு கால் லைக்கா. I will tell to this group about these people later, these sisters later. இப்போ வந்து shall we start this session? I think how much எவ்வளோ டாக்டர் the time? Maybe we have 7 o'clock, half an hour எடுத்துக்கோங்க. I will give you 5 minutes before that. Since the time is short, let us start with a word of prayer. Heavenly Father, we thank you, Lord, for this wonderful time, morning time. We always claim this promise that what is written, what you have said, those who seek me early in the morning shall find me. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீர். இந்தியாவில் நாங்கள் இருக்கிற இந்த ஸ்தலத்திலே இது அதிகாலையாக இருந்தாலும் ஆண்டவரே, மற்ற ஸ்தலங்களிலே எந்த நேரத்திலும் கர்த்தர் எங்களுக்கு தென்படுகிற தேவனாய் நாங்கள் அழைக்கிற சமயத்துல எங்களிடத்துல உடனே வருகிற தேவனாய் எப்போது எங்களோடு கூட இருக்கின்ற உலாவுகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Hallelujah. Thank you, Lord. Thank you. Thank you for everything. Thank you for your kindness. Thank you for your mercy. Thank you, Lord, for your faithfulness. Thank you for all your promises. We thank you. We praise you. I thank you for giving us a purpose in life to serve you, that our life is not a futile one. Our life is always meaningful. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கர்த்தர் தாமே எங்களுடைய செய்திகள், டெஸ்டிமனி, அந்த சாட்சிகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் எல்லா விதத்திலும் எங்களுக்கு நீர் அதிகமான பலத்தை கொடுத்து எங்களுக்கு நீர் இன்னுமாக ஆண்டவர் எங்களை உற்சாகப்படுத்தி எல்லாம் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட், ஒவ்வொரு சகோதரன் சகோதரியை ஆசீர்வதி. We pray for the blessing of everyone who is present here, who is listening, who is participating in this Zoom meeting. Jesus, we pray that the Lord bless them mightily. Hallelujah. எங்களோடு கூட ஆண்டவரே இருக்கிறபடியாலே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I'd like to give us a short introduction. Dr. Sasikumar வந்து என்னிடத்துல உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டார். எத்தனையோ வருஷங்களாய் நாங்கள் கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தரால் அழைக்கப்பட்டு இந்த பிரதான ஊழியத்தை கர்த்தர் அழைத்து கொள்ளாவிட்டால் நாம் யாரும் இதை செய்ய முடியாது. ஆகையால் இந்த அழைத்த பிரகாரம் கிட்டத்தட்ட 40-50 வருஷமா, ஆக்சுவலா 1974 இருந்து இந்த ஊழியத்தை நான் என்னுடைய வாலிப பருவத்திலிருந்து இந்த ஊழியத்தை நான் கர்த்தருக்கென்று செய்து வருகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் வந்து லெட் மீ புட் இட் ஷார்ட்லி தட் நான் என்னுடைய 18ஆம் வயதில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். திருச்சி, இப்பொழுது NIT சொல்றோம் இல்லையா, திருச்சி engineering. When I was doing my engineering degree in Tiruchirappalli, at that time our college name was Regional Engineering College. That time it was a wonderful miracle that God called me, and it's a very long testimony, but I want to finish it in a very briefly. We have no time. Then God moved in a very mighty way. அந்த கல்லூரியிலே உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வேத அறிவும் தெரியாமல், எனக்கு ஜெபிக்கவே தெரியாத ஒரு சூழ்நிலையில, எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாத சூழ்நிலையில கர்த்தரே வேதத்துல சொல்லப்பட்டது போல நான் அவனுடைய யாக்கோபை கரம் பிடித்து நடக்க பழகினேன் என்று சொன்னது போல கர்த்தர் படிப்படியாக என் உள்ளத்திலே என்னுடைய ஆவியிலே ஏவி பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்றால் என்ன, வரங்கள் என்றால் என்ன, ஆத்ம ஆதாயம் என்றால் என்ன என்று ஒவ்வொரு காரியமாக போதித்து வந்து முதல் ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 40 ஆத்மாக்கள், எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ், இண்டோஸ், ட்ரக் அடிக்ட்ஸ், இவர்கள் தான். இவர்கள் மத்தியில பெருத்த காரியங்களை செய்து பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டு அந்த கல்லூரியில இந்த டிஸ்ட்ரிக்ட் முழுவதுமா
திருச்சி டிஸ்ட்ரிக்ட் முழுவதுமான ஒரு பெரிய ஒரு சாட்சியை கர்த்தர் உண்டாக்கினார். அதற்கு பிறகு நான் சிஎம்சி மருத்துவமனையில் என்ஜினியராக, எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர், பயோமெடிக்கல் என்ஜினியர், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி தெரியும் உங்களுக்கு, அதில் போய் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா அங்கே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி டாக்டர் சசிகுமார் அந்த டைமில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். இவ்விதமாக அவர்கள் மத்தியில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படி அனுக்கிரகம் செய்தார்கள். பிறகு சவுதி அரேபியாவுக்கு நான் சென்றேன். I went to Saudi Arabia after my job in India. There, you will be surprised that I'm the only non-Filipino leading the Filipino gang of 20. About 20 Filipino engineers and technicians, they came to know that I'm a believer. They came to my office and then they asked me, can you please pastor us? Can you please lead us? Of course, the church was underground. உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியாவில் வந்து உடனே நம்ம எல்லோரும் அவ்வளவு இங்க இருக்கிற ஒரு சுதந்திரமா, இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவிலேயும் கொஞ்சம் கொஞ்சமா பறி போய் கொண்டிருக்கின்றது. பட் இந்த பிலிப்பைன்ஸ், US, you are all blessed people that you are able to worship the Lord in complete freedom. இங்க சவுதி அரேபியாவில் we have to do it in a very very in a hidden way, underground. அப்படி போய்கொண்டே இருந்தது. கொஞ்சம் அப்படியே எனக்கு பழக்கம் ஆச்சு பிலிப்பினோஸ் கூட. ஐ பிகேம் வெரி close with the Filipinos. Then it was not for 1 year or 2 years, several years and different. Almost, I was in Saudi Arabia for 33 years. Then many Filipinos came into contact and then we became, then the idea came. They asked me, they called me engineer, why don't you come to Philippines? You love that place and also the need is very, very high like that. அப்பொழுது நான் வந்து அப்பொழுது ஒரு வசனம் தேவன் எனக்கு கொடுத்தார். முந்தி கிட்டத்தட்ட நான் இந்தியாவில் ஸ்டூடெண்டாக சிஎம்சியில் நினைக்கிறேன் வேலை பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஏசாயா 66 அந்த வசனம் வந்து 24 மறந்துட்டேன், சாரி. அதுல ஒரு வசனம் இருக்கின்றது, நான் அவர்களை தூர தேசத்தில் இருக்கிற தீவுகளுக்கு அனுப்புவேன். அண்ட் நான் அவர்களை I will send them to isles afar off. அப்பொழுது நான் நினைத்து கொண்டிருந்தேன், என்ன ஐலாண்ட் afar off? பிலிப்பைன்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. I don't know about Philippines at that time, much about it, because I was just 21 years old. My knowledge about foreign countries were very primitive. அதுக்கு பிறகு நான் நினைச்சேன், இந்த பக்கத்தில் செஷல்ஸ் இந்த மாதிரி தேவன் அங்கே அழைக்கிறாரா? ஏன்னா அப்போ இந்த டைமில் வந்து ரேடியோ மினிஸ்ட்ரி, ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி, ரேடியோ மினிஸ்ட்ரி வந்து FIBA, ஃபார் ஈஸ்ட் ப்ராட்காஸ்டிங் அசோசியேஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி இதில் ஒரு இன்ஜினியர் போஸ்ட் இருந்தது. அதில் DGS தினகரன், ஜீசஸ் காஸ், அவரை என்னை ரெக்கமெண்ட் பண்ணி, தம்பி நீங்கள் அங்கே போகிறீங்களான்னு நான் கூப்பிட்டாரு. ஆனால் தேவனுடைய சித்தம் சிஎம்சியில் ஜாயின் பண்ணும்படி செய்தது. ஸோ கட் த ஸ்டோரி ஷார்ட், அந்த ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு இருக்குது. அதனால நான் அந்த வாக்குத்தத்தம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஒருவேளை பிலிப்பைன்ஸ் தான் தேவன் அழைக்கிறாரோ. சரி, இப்போ பிலிப்பைன்ஸ்ல நான் என்ன பண்றேன், பாஸ்டர் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் முன்பதாக என்னிடத்துல ஒரு கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டே இருந்தார். பிலிப்பைன்ஸ்ல கொஞ்சம் சொல்லுங்க பிலிப்பைன்ஸை பத்தின்ட்டு. ஒரு 1 or 2 minutes ஐ வில். பிலிப்பைன்ஸ்ல நான் கொஞ்ச நாளாகவே எனக்கு அதிகமான ஒரு நான் சொன்ன பிரகாரம் சவுதியில வேலை பார்க்கும் போதே எனக்கு அங்குள்ள பாஸ்டர்ஸ்குள்ள கனெக்ஷன் உண்டு. அவர்கள் என்னை அழைப்பார்கள். ஆனால் 2017 ரிட்டையர்ட், I got retired from my job in Saudi Arabia. Then after that, I was always burdened. I was not at all happy to stay in India. And I really thank God for all the cooperation I got from my family. அதுக்கப்புறம் we came 2017 நான் வந்து பிலிப்பைன்ஸுக்கு வந்தேன். அப்போ பாஸ்டர் எனக்கு ஒரு நத்துலியான ஒரு பாஸ்டர், அன்ஃபார்ச்சுனேட்லி he passed away just 3 months ago. அவர் வந்து எனக்கு அதிகமான ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாரு. அந்த குடும்பத்தில் அவங்க வீட்டில் தங்கி இருந்து, அதற்கு பிறகு நான் வந்து துமகேட்டே, அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், மிண்டனோவோங்கிற ஒரு ஐலாண்ட். பிலிப்பைன்ஸ் வந்து 3 விதமான ஐலாண்ட்ஸ் இருக்கு. அதாவது 3 regions. பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லுசான், அதில் தான் கேபிட்டல் மணிலா இருக்குது. செகண்ட் ஒன் இஸ் கால் விசாயாஸ், அதில் செபு என்கிற ஒரு பட்டணம் இருக்குது.
நீங்க சரித்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த செபூர் ரீஜன் வாஸ் கம்ப்ளீட்லி ரூல்டு பை ராஜேந்திர சோழன். அது ஒரு பெரிய, அது ஒரு டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் டாக்கிங், டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் டிஸ்கஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு டச் இட். அதற்கப்புறம் மிண்டனாவோ, அது ஒரு முஸ்லீம் ஏரியா. அந்த மிண்டனாவோல தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபார் ஃபாரினர்ஸ். ஏன்னா நிறைய ஃபாரினர்ஸ் ஒரு கிட்னாப், தேவர் பிஹேடட், தே கெப்ட் ஃபார் ரான்சம். அப்போ நான் மிண்டனாவில் வந்து நீங்கள் வந்து அமெரிக்கன்ஸோ யூரோப்பியன்ஸோ இந்தியன்ஸோ, இந்தியன் என்ஜினியர்ஸ் கூட தேவர் பிஹேடட் அண்ட் தேவர் கில்டு நான் கேள்விப்பட்டேன். அதனால இப்போ எனக்கு அங்கே போகக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் எச்சரிச்சாங்க. பட் பர்சன் நத்திலே ஆஸ் ஃப்ரம் மிண்டனாவோ. ஸோ ஹீ டோல் மீ, டோன்ட் வரி அபவுட் இட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, ஐ வில் கிவ் யூ கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணபடினால நான் என்கரேஜ், அதை கூட நான் அதிகமாக அது கட்டாயமாக நான் தேவன் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான். ஆனால் கர்த்தரை நம்பி ஐ ட்ரஸ்டட் இன் த லார்ட் அண்ட் ஐ வென்ட் டு மிண்டனாவோ. அப்போ அங்கே போயிட்டு தேவனுடைய ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஆனால் துமக்கேட்டேன்னு ஒரு இடம், அது மிண்டனாவோவில் விசாயஸில் இருக்குது. அங்கே தான் பைபிள் காலேஜ் இருக்குது. அந்த பைபிள் காலேஜில் இட் இஸ் ரன் பை அமெரிக்கன்ஸ், பேப்டிஸ்ட் அமெரிக்கன்ஸ். அங்கே வந்து இட்ஸ் டீச்சிங் வாஸ் எக்ஸலண்ட், இண்டக்டிவ் ஸ்டடி பைபிள். அங்கே ஒரு 1 year நான் பைபிள் காலேஜில் நாங்கள் படித்தேன். அப்போ என்னோட கூட சில மிக ஆல்வேஸ் when you go there, we gather, we gang together the like-minded, ஒரு God chosen people. அப்போ அதில் வந்து சிஸ்டர் ஜோபிதா இங்கே இருக்கிறாங்க. she is there. Are you there, sister Jovita? I saw her name here. Anyhow. Yes, she's there, brother. She's there, and you can take 5 more minutes. You can speak up to 7:05. No, it's okay. It's okay. She is there. And also there is another girl called Laika. She already said that I'm Laika from Philippines. And the Jovita, அப்புறம் இன்னொரு brother, he didn't come. His name is called Cephas. நாங்கள் 3 பேரும் என்ன பண்ணோம், we were always praying and planning that we should start some church in the Philippines. அப்போ என்னன்னா அதில் நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிலாம் இருக்கிறப்போ, then I told them that God will provide, don't worry about it. அப்போ இதில் என்னன்னா நிறைய தேவைகள் இருக்கின்றது. நிறைய பிலிப்பைன்ஸில் வந்து லாட் ஆஃப் நீட், பிகாஸ் த பீப்புள் இஸ் அ கிறிஸ்டியன் கண்ட்ரி, பட் the people want Jesus Christ. Everywhere you go and say to the people, shall we have a Bible study? They will immediately say, yes, pastor, welcome. They call everybody a pastor, because when you carry Bible, when you talk about Jesus Christ, Filipinos, they are such a hospitable people. அப்போ இந்த மாதிரி ஒரு நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாது. They love foreigners. They are very smiling people. Always they are so kind and very loving people. And அப்படியே எனக்கு that is also part of encouragement. And வந்து போயினோன்னா I was very much encouraged to start the ministry. And Pastor Jovita, Pastura, she's an ordained pastor, and then Presbyterian pastor, and then we joined. We started a small church. Then it's a miracle that God was doing mighty things. God was raising hearts. I had a very close friend from US. He sent me 3 lakhs rupees because the church we built of plywood. இதுலேயும் பண்ணோம், hollow blocks and plywood and corrugated sheets, tin sheets on the top. இப்போ very poor people, Sunday service கூட வர முடியாது. They have to go for daily wages. So sometimes like that it went on, but we continued for the past 3 years. It is going on. Now we couldn't buy the land because the land was very expensive, and so we leased it. But we believe another 3 years time is that by then God will raise some other miraculous way that we will be able to do something there. ஆனால் இதில் வந்து இதுதான் என்னுடைய மினிஸ்ட்ரி கோயிங் ஆன். அதில் முக்கியமானது எனக்கு ரொம்ப டச் பண்ணது வந்து அந்த பிரசங்கத்தில் வேர்ட் ஆஃப் காடில் நான் கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். பட் டைம் இஸ் ஆல்ரெடி half the time is over. அதில் இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு 2 பொண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் அபேண்டன் பிகாஸ் தேர் ஸோ புவர். அவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து இந்த லைக்காங்கிற ஒரு பொண்ணு வந்து டயாலிசிஸ் பேஷண்ட், ஃபாதர் அபேண்டன் her. She has to do 3 times dialysis. But she is strong in faith in the Lord. She believes that Jesus Christ will open up the way. And so she ran out of the house. வீட்டை விட்டு வெளியில் வந்து
She started staying in a separate room. She does dialysis by going to the hospital by herself. Somehow, actually, I should mention about Dr. Sashi. He has helped so much in this ministry through prayers and also sending whatever he can to this victims. Anyhow, shall we go into the word of God now? I have no time. I'll try to finish within 10 or 15 minutes. I'll give you only the salient points. Shall we pray again? ஆண்டவரே, இந்த மறுபடியும் ஆகும்படிய வேத வசனத்திற்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தர் எங்களை நீர் எப்படியாயிலும் இந்த வேத வசனத்துல பெரிய காரியங்களை வெளிப்படுத்தி எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட இந்த தருணத்திலே நீர் எப்படியாயிலும் சுவாமி சில காரியங்களை நீர் பேசி எங்களை உற்சாகப்படுத்தி எல்லாம் கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், துதி மகிமை உண்டாவதாக. ஆமென். நேத்து இந்த அழைப்பு டாக்டர் சசி எனக்கு சொல்ற சமயத்துல எந்த வசனம், அஃப்கோர்ஸ் as a servant of God, we will be I'm just contemplating. I was wondering what kind of message we can give to this dear children of God. அப்போ எனக்கு ரெண்டு டாபிக் வந்து கிளாஷ் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஐ சூஸ் டு டாக் அபவுட் சம்திங் which is very dominant in my heart to share with you. இதில் பார்க்கிற சமயத்தில் the Proverbs பிரசங்கில இது Proverbs இதுல நீதிமொழி அதில் வந்து நான் இந்த வசனத்தை யாராவது வந்து படிங்க. அதுல வந்து சொல்லியிருக்குது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அதனுடைய ரெஃபரன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நான் அது எங்கேயோ வச்சுட்டேன். நீதிமொழி 14 நினைக்கிறேன், 24 14. அதில் இஃப் யூ ஃபெயிண்ட் இன் த டே ஆஃப் யுவர் அட்வர்சிட்டி யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் ஸ்மால். ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். பரீட்சையில ஃபெயில் ஆனபடினாலே Proverbs 24:10. Proverbs 24:10. சாரி, நான் அதில் வேற ஒரு ரெஃபரன்ஸ். தேங்க்யூ டாக்டர், நான் வேற எங்கேயோ அந்த ரெஃபரன்ஸ் வச்சுட்டேன். Proverbs 24:10. If you faint in the day of your adversity, your strength is small. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 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 வசனம். எனக்கும் அநேகருக்கும் உங்களுக்கும் நிச்சயமா நம்புறேன். அற்புதமான பெரிய காரியங்களை செய்த ஒரு தேங்க்யூ செய்த ஒரு சரி, ஓகே, தேங்க்யூ லைக்கா. ஒரு அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு என்றால், ஆபத்து காலத்துல சோர்ந்து போவாங்க. இதுல என்ன ப்ராப்ளம்னா, நிறைய சூசைட்ஸ் நம்ம கேள்விப்படுறோம். தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிற மக்கள். பரீட்சையில அதுக்கு வயது இதுவே இல்லை. சிறு வயதுல இருக்கிற படிக்கிற ஒரு பிள்ளை நீட் எக்ஸாமினேஷன்ல எனக்கு இடம் கிடைக்கல, மெடிக்கல் கல்லூரி அட்மிஷன்ல இடம் கிடைக்கல, அல்லது நான் விரும்பின ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கல என்று எத்தனையோ ஆண்களும் பெண்களும், சிறு வயதோ அல்லது வயதானவர்களோ, மிடில் ஏஜ் குரூப், எல்லா விதமான மக்களும் பார்த்தீங்கன்னா அந்த சூசைட் என்கிறது ஒரு மிக மிக காமன். துபாயில நான் கேள்விப்பட்டேன், ஒரு நல்ல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், திடீர்னு ஒரு ஆசை என்னன்னா, சினிமா படம் எடுக்கலாமே. இருக்கிற சம்பளத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பத்திற்கு திடீர்னு ஒரு ஆசை, சினிமா படம் எடுக்கலாம். யாரு? குடும்பத்தின் தலைவன் ஆசைப்பட்டாரு, மனைவி என்ன செய்ய முடியும்? அதனால உடனே என்ன பண்ணாங்கன்னா, கோடிக்கணக்கில் கடன் வாங்கி ஒரு சினிமா படம் எடுக்கிறேன்னு எடுத்து, கடைசியில் அந்த சினிமா எல்லாமே பயங்கர லாஸ்ல போய் இவ்வளவு கோடிக்கணக்கான கடனை எப்படி திரும்பி செலுத்துகிறது என்று அவர்கள் மிக 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 வேதனைப்பட்டு குடும்பமாகவே தற்கொலை செய்து கொண்டார். இது ஒருவேளை உங்களிடத்துல சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். that man is from Kerala, I think. இல்லை, எங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டைரக்டர்ஸ் நிறைய பேர் இப்படி தற்கொலை செய்து கொண்டார்கள். ஆபத்து காலத்தில் ஒரு கடுமையான வேலை,
ஒரு ஒரு சேலஞ்சிங் டைம், என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு நிலைமை, கடன் தொல்லை அல்லது காதல்ல தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, டிவோர்ஸ், வேலை திடீர்னு டெர்மினேட் பண்ணிட்டாங்க, நான் என்ன செய்வேன் என்று இப்படி நினைத்துக் கொண்டு அநேகர் என்ன பண்ணுகிறார்கள், தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். அந்த சமயத்துல நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? You do this, you attempt to commit suicide, or the thoughts of suicides are going on in your mind because you are not strong. நீ ஒரு பலனுள்ள, பலம் பெறாத ஒரு மனுஷனாய் இருக்கின்றாய், ஒரு மனுஷியாக இருக்கின்றாய். ஏன்? உன்னுடைய சூழ்நிலையை சந்திப்பதற்கு உனக்கு சக்தி இல்லை, உனக்கு பலன் இல்லை என்று வேதத்திலே இது டயக்னோசிஸ். நமக்கு என்ன பிரச்சனைனாலே நாம் சோர்ந்து போகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. என்ன சொல்லுகிறது? யூ ஆர் வீக். நீ சோர்ந்து போகிறாய். காரணம் என்னென்றால் உன்னிடத்திலே பலன் இல்லை, உன்னிடத்திலே சக்தி இல்லை. அருமையானவர்களே, இந்த மெசேஜ் எனக்கு கொடுக்கணும்னா 1 மணி நேரம் எடுத்துதான் ஆகும். ஆனால் நான் 10 நிமிஷத்துல I'll give you only the salient points. நான் உங்களுக்கு சின்ன இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிடுறேன். இந்த பிலிப்பைன்ஸ்ல எங்களுடைய சபையில இந்த லைக்கான ஒரு பொண்ணுங்க, இன்னொரு எங்கள் சபையில, நாங்கள் இருக்கிற சபையில அந்த வர்ஷிப் சர்வீஸ் லீடர் ஒரு ஏழை பொண்ணு, ஆனா கர்த்தரை நேசிக்கிற ஒரு சகோதரி. அதே போல இந்த லைக்கா நம்ம பார்த்தோம், இந்த பொண்ணும் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு சகோதரி. இவர்கள் இந்த கர்த்தருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்துல திடீரென்று அவர்களுக்கு மயக்கம் போட்டு எல்லாம் மயங்கி விழுந்தார்கள். ஆஸ்பத்திரியில போய் அவங்களை போய் டயக்னோஸ் பண்ணுற சமயத்தில் கிட்னி ஃபெயிலியர். எப்படி ஏழை பிள்ளைங்களுக்கு ஒரு கிட்னி இந்த ஒரு டயாலிசிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப ஏழைகள். 4000 4000 pesos என்கிறது கிட்டத்தட்ட 6000 7000 rupees வருது. 2 தடவை 3 தடவை பண்ணணும்னா எங்க போவாங்க? அவங்க மருந்து வேற வாங்கணும். இந்த ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் அப்படியே குடும்பங்கள் காப்பாற்ற முடியாமல் கண்ணீரிலே இந்த பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பிள்ளைகள் எப்படி தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், they are strengthened by the Holy Spirit. Hallelujah. God, the Holy Spirit tells them that, daughter, I am with you. I have not forsaken you. நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னோட கூட இருக்கிறேன், எப்படி இருந்தாலும் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் அவர்கள் கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள். கர்த்தரை they trust in the Lord, they completely cling on to the grace of God, to the mercy of God and to the promise of God. ஆகையினாலே தொடர்ந்து அவர்கள் இவ்விதமாக ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு ஜூம் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணி நமக்கு சாட்சியாக இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிறார்கள். அருமையானவர்களே, சாப்பாடு கூட வழி இல்லாத பிள்ளைகள், ஆனால் தொடர்ந்து கர்த்தருக்கென்று சாட்சியாக இருக்கிறார்கள். சரி, நம்ம பலன் இப்போ நமக்கு இந்த காஸ் தெரிஞ்சு போச்சு. What is the cause of this weakness? The cause of this weakness, or we become we are fainting. The cause is we have no strength. நம்மிடத்திலே ஒரு பலன் இல்லை. ஆகையினாலே நாம் தவறான நினைவுகளுக்குள்ளே நாம் செல்ல முற்படுகிறோம். விசுவாசிகளும் கூட நான் மரித்து போகலாமா? இந்த suicidal thoughts, the God is indicating me that is very relevant to this Zoom meeting now. இத்தனை அனுபவம் பெற்றிருந்த கூட, even I was thinking about suicide at certain times, but hallelujah, God is there. Okay, என்ன பண்ண முடியும்? சூசைட் டாக்ஸ் வர்ற சமயத்துல நம்ம சீக்கிரம் வசனங்களை பார்த்து விட்டு போகலாம். சரி, number 1, what is the solution to come away from this fainting, this kind of situation? Daniel 11:32. Can anybody can read this? King James version, please. Don't I don't like I always am fond of King James version, KJV version. Daniel chapter 11:32. அல்ல, நான் வாசிக்கிறேன். இஸ்ரேல் மக்கள் மிக கடுமையான ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்கள். என்ன சூழ்நிலையில இருக்கிறார்கள்? அவர்கள் பகைவர்களாலே, பாபிலோனியர் அவர்களாலே சிறைப்படுத்தப்பட்டு
தங்களுடைய எருசலேம் அந்த நகரத்தை இழந்து, ஆலயத்தை இழந்து, தேசத்தையே இழந்து, அதிலே ஒரு மன்னன் தானியேல், ஐயோ அந்த சத்துருக்களுடைய அரண்மனைகளிலே வேலைக்காரர்களா இருக்கிறார். அந்த ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கென்று தானியேல் ஜெபிக்கிறான். எப்பொழுது ஆண்டவரே எங்களுடைய சிறை எங்களுடைய சிறையை நீர் சிறையிலிருந்து மீட்க போகிறேன் என்று என்று கர்த்தரிடத்திலே அவன் அதிகமாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்பாடு, ஐயா நீ நினைக்கிற மாதிரி சீக்கிரம்லாம் உனக்கு விடுதலை கிடைக்காது என்றால் ஜனத்தின் பாவம் பெரியது, ஆகையினால இன்னும் சில ராஜாக்கள் வருவார்கள், இன்னும் கொடியவர்கள் வருவார்கள் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் ஆலயம் கட்டப்படும். அந்த ஒரு சூழ்நிலையில ஆலயம் கட்டப்படும். ஏன் கட்டப்படுகிறது? Those who know their God shall be strong and they shall do exploits. இல்ல கோர் பாயிண்ட் என்னன்னா, do you know your God? இயேசுக்கு உன்னுடைய தேவனை நீ அறிந்திருக்கின்றாய். Do you know who is your God? Do you know who is Jesus Christ? சாரி, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரியுமா? நீங்கள் தேவனை அறிந்தால் நீங்கள் பலம் அடைவீர்கள், உங்களை ஒருவரும் தொட முடியாது, எந்த சக்தியும் மேற்கொள்ள முடியாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த தேவன் யார்? இவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அடலை போல கடல் இருந்தாலும், கடல் போல கடல் இருந்தாலும் அதை பிளக்கிற தேவன். Red Sea was parted and the children of Israel were taken like two little flocks. ஆட்டு மந்தையை போல கடல் மத்தியிலே கொண்டு சென்ற தேவன். அப்படிப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புவோமானால், அவரை விசுவாசிப்போமானால், if we trust in this Lord, powerful, mighty, wonderful and faithful God, no situation can destroy you. இது ரொம்ப முக்கியமானது. டயாலிசிஸ், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், சுகர், டிசீஸ், கடன் தொல்லைகள், டெப்ஸ், wondrum, nothing can touch you because you know your God. தாவீது அவன் சவுலை விட்டு பிரிந்து அவன் தப்பித்து சவுலிடத்திலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்ள வேண்டும் ஓடிக்கொண்டிருக்கிற சமயத்துல அவன் தனக்கு என்று ஒரு கிட்டத்தட்ட 200 அவனுடைய ஃபாலோவர்ஸ் அவனோடு கூட இருந்துக்கிற சமயத்துல அவனுக்கு ஒரு பெரிய சோதனை நடந்தது. திடீரென்று அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் அவனுடைய சேவகர்களும் தங்களுடைய இடத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு சென்றிருக்கிற சமயத்துல அமலக்கேயர்கள் வந்து அவனுடைய வீடுகள் எல்லாவற்றையும் சுட்டெரித்துட்டு போய் கடைசியில் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாவற்றையும் அவர்கள் கொள்ளையடித்து விட்டு சென்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனுடைய சேவர்கள் திரும்ப வருகிற சமயத்துல தாவீது எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கள் பலன் அற்று போகும் மட்டும் அழுதார்கள். They cried until they lost their strength. அப்படி அழுகிற சமயத்திலே சேவகர்கள் கூட தாவீதை கொல்ல வேண்டும் என்று கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் தாவீது அந்த சமயத்திலே செய்தது என்ன? தன்னை தேவனுக்குள்ள திடப்படுத்திக் கொண்டான். Hallelujah. He strengthened himself in the Lord because he had known who this God Jehovah is. தன்னை தேவனுக்குள் பலப்படுத்த அவன் கர்த்தரிடத்திலே கேட்க ஆரம்பித்தான். அருமையானவர்களே, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இங்கு தாவீது பலன் குறுகப்பட்டு இருந்தாலும் அவன் கர்த்தரிடத்திலே தன்னை பலப்படுத்திக் கொண்டான். அருமையானவர்களே, அவன் சகலத்தையும் whatever he lost he recovered. எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான். நம்ம மற்ற வசனங்களை சொல்லிவிட்டு நான் போய்விடுகிறேன். அப்புறம் என்னென்ன reasons for our the strength. If you want to get strength, another verse it says, those who wait upon, கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள். நாம் கர்த்தரிடத்திலே காத்திருப்போமானால் நாம் கழுகுகளை போல சிறகடித்து பலன் அடைவோம் இல்லையா? அந்த பார்த்தீங்கன்னா ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்கள் இருக்கின்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பதே உங்கள் பலன். இதிலும் பார்த்தீங்கன்னா ஏசாயா 30:15, Isaiah chapter 30 verse number 15. I mean, sometimes you have to keep quiet. In quietness and confidence shall be your strength.
சில சமயங்கள போட்டு அலப்படிச்சு அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கணும், பணம் எனக்கு வேணும், அங்க போலாம் அங்க போலாமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, வேண்டாம், சும்மா இருன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு பிரசங்கம். கடைசியாக கொடுக்கப்பட்ட வசனம் வந்து நெகேமியா 8:9. அருமையானவர்களே, this is a wonderful verse. The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கிறதே உங்கள் பலன். கர்த்தருக்குள் ஆட, கர்த்தருக்குள் பாட. பிலிப்பைன்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது, people sing and dance. They praise God with all their smiling faces. அவங்களுடைய இருத சாப்பாடு கூட இல்லாம வந்திருக்கலாம் ஆலயத்திற்கு, பட் தே ஸ்மைல், தே டான்ஸ், தே சிங். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஐ திங்க் இதுல நீங்க கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு சமயம் கொடுத்தா இதை கொடுத்து நாம் சிந்திக்கலாம். இப்படி நேரம் ஆகிவிட்டபடினாலே நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய மத்தியில நீர் ஆண்டவரே நிச்சயமாகவே நீர் பேசி இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தியாலும் தேவைகளை சந்தியும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Amen. doctor. Amen. Give Thank it to you, you. Anna Kamalagan Anna. Thank you so much. God bless you all. Let's receive the Aaronic blessing. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆமென். Over to Pastor Anish.